الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كنتم جنبا فطهروا وقال أيضا ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله تعالى عنها قال قال النبي صلى الله عليه وسلم إذا أراد أن ينام وهو جنب غسل فرجه وتولع للصلاة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை முஸ்லிம்களாக பிறக்க வைத்து எல்லா வகையிலும் நாம் பயன்பெறக்கூடிய வகையில் பலதரப்பட்ட சட்டங்களை நமக்கு அல்லாஹு தஆலா வகுத்து கொடுத்துள்ளார். ஒரு மனிதனுடைய வியாபாரம், அவனுடைய தனி மனித வாழ்க்கை, அவனுடைய வணக்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் சட்ட திட்டங்களை தெளிவாக வகுத்து, குறிப்பாக அதிலே இந்த மூன்றிலும் வியாபாரம், தனிமனித வாழ்க்கை, இறைவனோடு அவன் செய்யக்கூடிய வணக்கங்கள், இவை அனைத்திலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பொதுவாக அதை விதியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டார். இந்த மூன்றிலும் விதியாக்கப்பட்ட ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சுத்தம். சுத்தத்துடன் எவ்வாறு நாம் வியாபாரம் செய்ய வேண்டும், சுத்தத்தோடு எவ்வாறு நம்முடைய தனிமனித வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தோடு எவ்வாறு இறைவனை வணங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பல இடங்களில் அதை ஒரு நீண்ட ஒரு பெரிய பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறது. சுத்தம் இல்லாமல், இந்த மூன்றிலும் சுத்தம் இல்லாமல் நம்மிடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரே ஒரு ரக்காத், இரண்டு ரக்காத் தொழுகையாக இருந்தாலும் சரி, அதிலே சுத்தம் இஸ்லாம் அதிலே அவசியமாக்குகிறது. சுத்தம் என்று பார்க்கும் பொழுது உடல் சுத்தம், நம்முடைய ஆடை சம்பந்தப்பட்ட உடை சுத்தம், நம்முடைய இடம், வசிக்கக்கூடிய தொழக்கூடிய அந்த இடம் சுத்தம், கடைசியாக உள்ளம், நம்முடைய கல்பு சுத்தம். இப்படி 4 வகையாக பிரித்து இந்த 4லும் உட்பிரிவு சட்டங்கள், வெளிப்பிரிவு சட்டங்கள் என நாம் பின்பற்றுவதற்கு இஸ்லாம் இலகுவான முறையில் சட்டங்களை அமைத்து தருகிறது. எல்லாமே பகுதி பகுதியாக பிரித்து
ஃபர்லில் இவ்வளவு விஷயங்கள், சுன்னத்தில் இவ்வளவு விஷயங்கள், முஸ்தஹப்பில் இவ்வளவு விஷயங்கள் என அனைத்து சட்டங்களையும் தனித்தனியாக பிரித்து நாம் பின்பற்றுவதற்கு இலகுவாக இஸ்லாம் அமைத்துக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய சுத்தம் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குமே குளிப்பு என்கிற அந்த நிலை அனைவருக்குமே தங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் சரி, அவனுடைய இறப்பிலும் சரி, இரண்டு குளிப்புக்கு மத்தியில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. தன்னுடைய பிறந்ததும் தன்னுடைய தாய் தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே அவனை குளிப்பாட்டிதான் தாய் தந்தையினுடைய முகத்தையே அங்கே காண்பிக்கப்படுகிறது. இறந்த பிறகும் கபர் என்கிற இன்னொரு வாழ்க்கைக்கு அவனை அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னால் அங்கேயும் அவனை குளிப்பாட்டப்படுகிறது. ஆக இரண்டு குளிப்புக்கு மத்தியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து போகிறது. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குளிப்புடைய விஷயத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு பலகீனமாக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இன்றைய வயது வந்த வாலிபர்கள் முதல் திருமணம் முடித்த பெரிய குடும்பஸ்தர்கள் வரை அந்த குளிப்புடைய விஷயத்தில் ஏதோ ஒரு பொடுபோக்காக, சிலருக்கு எதனால் எவைகளால் குளிப்பு கடமையாகிறது என்பது கூட தெரியாமல், ஒரு சிலருக்கு கடமையான குளிப்பிலிருந்து எவ்வாறு சுத்தமாக வேண்டும் என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு பெயரளவில் ஒரு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தயக்கமும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வெட்கமும் தான் இதற்கு அடிப்படை காரணம். இது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வெட்கமும் தயக்கமும் தான் அடிப்படை காரணம். ஒரு மனிதன் எதில் வேண்டுமானாலும் தன்னுடைய வெட்கத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கல்வியுடைய விஷயத்தில் வெட்கப்படுவானேயானால் கண்டிப்பாக அவன் ஆக நஷ்டத்திலே தான் இருப்பான். கடைசி வரை அவனால் எந்த ஒரு ஷரியத்துடைய சட்டத்தையும் அவனால் தெரிந்து கொள்ள முடியாது. அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஒருவருக்கு ஒருவர் சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் தயக்கம் காட்டவில்லை. அனைவருமே தனக்கு தெரிந்ததை பிறருக்கு தெரியாததை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஷரியத்து சட்டங்களை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு அவர்கள் வெட்கமின்றி தயக்கமின்றி அன்றைக்கு கல்வியினுடைய தேட்டத்திலே ஈடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வெட்கம் தயக்கம் இவ்வளவு வயதாகிவிட்டது. இனிமேல் யாரிடத்திலேயாவது சென்று நாம் ஏதாவது ஒரு சட்டத்தை கேட்டால், அப்படி என்றால் இவ்வளவு நாளாக நீ இப்படிதான் இருந்தாயா என்று நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்கிற அந்த ஒரு சிறிய வெட்கத்தை வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு கழித்து கடைசியில் நாளை மறுமையில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அந்த ஒரே ஒரு குளிப்பு விஷயத்தில் நாம் காட்டிய அந்த தயக்கம், அந்த வெட்கத்தின் காரணமாக உன்னுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, காரணம் உன்னுடைய குளிப்பு சரியில்லை என்று கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அங்கே அறிவிப்பு செய்யப்படுவது எவ்வளவு பெரிய மானக்கேடாக இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கல்வியுடைய விஷயத்தில் தயக்கமோ வெட்கமோ அறவே இருக்கக்கூடாது. அன்றைக்கு சஹாபாக்கள் பொதுவாக தயக்கம் வெட்கம் என்றாலே ஆண்களை விட பெண்களுக்குத்தான் கொஞ்சம் அதிகமாக தயக்கமும் சரி வெட்கமும் சரி அதிகமாக இருக்கும். பெண்கள் அதிக கூச்சப்படுவார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி அபூ தல்ஹாவினுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சத்தியத்தை எடுத்துரைப்பதில் அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை, எனவே நானும் வெட்கமின்றி கேட்கிறேன். அல்லாஹுவே வெட்கப்படுவதில்லை, எனவே நானும் தயங்காமல் கேட்கிறேன். ஆண்களுக்கு தூக்கத்திலே கலிதம் இந்திரியம் ஏற்படுவது போல
பெண்களுக்கும் ஏற்படுமா, அப்படி ஏற்பட்டால் குளிப்பு கடமையாகுமா என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். பெண்களுக்கும் கலிதம் தூக்கத்திலே ஏற்பட்டால் குளிக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை, அதாவது பிசுபிசுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை நீ பார்த்தால் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே 2 செய்திகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பது ஒரு பெண்மணி. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா அவர்களும் ஒரு பெண்மணி. நபி அவர்களிடத்திலே கேட்டதும் ஒரு பெண்மணி. இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தரக்கூடிய உம்மு சலமாவும் ஒரு பெண்மணி என்று பார்க்கும் பொழுது, ஒரு விஷயத்தை, கல்வியை கேட்பதிலும் அன்றைக்கு பெண்கள் வெட்கப்படவில்லை. இப்படி ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுக்கவும் அன்றைக்கு பெண்கள் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் இது அடிப்படை விஷயங்கள். இதிலே ஒரு மனிதன் வெட்கப்படுவதனால், தயக்கப்படுவதனால் முழுவதுமாக அவனே நாளை மறுமையில் நஷ்டவாளி ஆகிறானே தவிர இதிலே வெட்கப்படுவதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக எதற்கோவெல்லாம் இன்றைக்கு வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை தயங்காமல் நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, சாதாரண, அதுவும் கல்வியுடைய விஷயத்தில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள், அதுவும் குறிப்பாக குளிப்பினுடைய விஷயத்திலே தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை இன்றளவு வரை தெரியாமல் இருப்பது, அதனுடைய முழு சட்ட திட்டங்கள் என்னவென்று தெரியாமல் இருப்பது ஆக மிகப்பெரிய ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். இனிமேல் அப்படி ஒரு நிலை இல்லாமல் ஷரியத்தினுடைய முறையில் எவ்வாறு குளிக்க வேண்டும், ஒரு குளிப்பினுடைய கடமையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் போதும், அதிகமாக தேவையில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி ஹஸ்ரத் அவர்களிடத்திலே சென்று இந்த குளிப்புடைய விஷயங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டால் போதும். 5 நிமிடத்தில் குளிப்பின் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் 5 நிமிடம் போதும் சொல்லித் தருவது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஷரியத் அவசியமான ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு கூட இன்றைக்கு நம்மிடத்திலே நேரம் இல்லை. எவ்வளவு பெரிய கவலையான விஷயம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிப்புடைய விஷயத்தில் எல்லா செய்திகளையும் இந்த ஜும்மாவுடைய பயானிலேயே சொல்ல முடியாது. இதை ஒரு தலைப்பாக எடுத்ததற்கு கூட முக்கிய காரணம், இதுவெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒளிபெருக்கியை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள் இதுவல்ல. தனிப்பட்ட முறையில் இதை ஒரு பாடமாக வைத்து சொல்லித்தரக்கூடிய செய்திகள் தான் குளிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும். ஆனால் இதை ஒரு ஜும்மாவுடைய பயானிலே வைத்துக் கொண்டு இதை இவ்வளவு வெளிப்படையாக பேசுவது என்பது அவ்வளவு அது நாகரிகமாக இருக்காது. இதை ஒரு தலைப்பாக எடுத்ததற்கு கூட முக்கிய காரணம், இதுவரை யாரும் எனக்கு குளிப்புடைய செய்திகளை பற்றி சொல்லித் தாருங்கள், அதை எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பது போல எந்த ஒரு சந்தேகமும் இதுவரை யாருமே கேட்டது. எனவேதான் இதை ஒரு தலைப்பாக எடுத்து ஜும்மாவுடைய பயானிலே சொல்வதற்கு கூட காரணம் நம்முடைய பலகீனம் தான், நாம் காட்டக்கூடிய அந்த தயக்கமும் வெட்கமும் தான். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் கூட எதை இந்த இடத்திலே இருந்து கொண்டு சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட சட்டங்களையும் அப்படிப்பட்ட செய்திகளை மட்டும்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம், மேலோட்டமான செய்திகள் தான். ஆக அந்த குளிப்புடைய விஷயத்திலே உள்ரங்கமாக இருக்கக்கூடிய, அதிலே ரொம்ப உள்ரங்கமான சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்காக தனியாக நேரங்களை ஒதுக்கிதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு வெட்கமோ எந்த ஒரு தயக்கமோ தேவையில்லை. ஒரு மனிதன் அசுத்தத்தோடு வணங்கி அசுத்தத்தோடு இருந்து
அது எவ்வளவு பெரிய மானக்கேடு, நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு, எவ்வளவு பெரிய வேதனை என்பதை பல சம்பவங்கள் மூலமாக, பல மேடைகளிலே, பல பயான்களிலே ஒரு கபருடைய வேதனை, சரியாக சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை என்றால் அவனுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும், இதுவெல்லாம் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குளிப்பு என்பது நம்முடைய இன்றைக்கு பெரும்பாலும் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், அவரவர் விருப்பத்திற்கு, ஒரு மன திருப்திக்கு குளித்து விட்டால் போதும், நாம் குளிப்பு கடமையில் இருந்து நீங்கிவிட்டோம் என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மன திருப்தி வந்துவிட்டால் போதும். அல்லாஹ் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார், நபி அவர்கள் எவ்வாறு குளித்து காண்பித்து அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள், அவர்கள் குளித்ததை சஹாபாக்கள் எவ்வாறு கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள், இது எதையுமே தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். முதலாவதாக குளிப்பினுடைய சட்டங்களிலே முதல் விஷயம், இப்பொழுது நாம் பார்க்க போவது எவைகளால் குளிப்பு கடமையாகிறது என்பதை நாம் பார்க்க போவதில்லை, அதை இங்கே சொல்லவும் முடியாது. குளிப்பு கடமையாகிவிட்ட பிறகு அதிலிருந்து எவ்வாறு சுத்தமாக கூடிய அடிப்படை செய்திகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆக எவைகளால் குளிப்பு கடமையாகிறது என்பதை தெரிந்து கொள்ள தனியாக நாம் நேரம் ஒதுக்கிதான் இமாம் அவர்களிடம் சென்று தனியாக நேரம் ஒதுக்கிதான் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது குளிப்பு கடமையாகிவிட்ட ஒரு மனிதன் அந்த கடமையிலிருந்து எவ்வாறு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அவன் செய்ய வேண்டியது, குளிப்பதற்கு ஆயத்தமாகி அந்த குளியல் அறையில் சென்ற பிறகு முதலில் பிஸ்மில்லாஹ் என்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது நிய்யத் வைக்க வேண்டும். தமிழில் தெரிந்தவர்கள், அதாவது அரபி தெரியாதவர்கள் கூடிய விரைவில் அந்த அரபி வாசகத்துடன் கூடிய நிய்யத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தற்சமயம் தெரியாத பட்சத்தில் வேண்டுமானால் அதனுடைய தமிழ் பொருளை வைத்து நிய்யத்து செய்து கொள்ளலாமே தவிர, காலம் முழுவதும் அந்த அரபியுடைய வாசகத்தை மனனம் செய்யாமல் இருப்பது அதுவும் ஒரு வகையில் பாவம்தான். நவைத்து அன் அபத்தசில லி இர்திஃபாயில் ஜனாபத்தி இம்திசாலன் லி அவாமிரில்லாஹி தஆலா. பிஸ்மில்லாஹ் என்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிய பிறகு இந்த நிய்யத்தை குளிப்பில் கடமையானவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நிய்யத்தை சொல்ல வேண்டும். நவைத்து அன் அபத்தசில லி இர்திஃபாயில் ஜனாபத்தி இம்திசாலன் லி அவாமிரில்லாஹி தஆலா. ஜனாபத்துடைய அந்த நஜீஸை நீக்குவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவனாக நான் குளிக்கிறேன் என்று நிய்யத்து செய்ய வேண்டும். இது தமிழுடைய பொருள். அடுத்ததாக நிய்யத்து வைத்த பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்ட பிறகு, நிய்யத்து வைத்துவிட்ட பிறகு, மூன்றாவதாக தொழுகைக்கு ஒழு செய்வதை போல ஒழு செய்வது. தொழுகைக்கு எவ்வாறு ஒழு செய்வோமோ, ஆரம்பம் முதல் கடைசி வரை எவ்வாறு ஒழு செய்வோமோ அதே போல ஒழு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு முதலில் தலைக்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும். அடுத்ததாக வலது தோல் புஜம், அடுத்ததாக இடது தோல் புஜம், கடைசியாக முழு உடலையும் தேய்த்து குளிக்க வேண்டும். அவ்வளவுதான். இப்பொழுது சொல்லப்பட்ட செய்திகள் பர்லு சுன்னத்து அனைத்தையும் இணைத்து இப்படிதான் குளிக்க வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய முறைப்படி இப்பொழுது சொல்லப்பட்டுவிட்டது. கடைசியாக வரக்கூடிய முழு உடலையும் தேய்த்து குளிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய மறைவிடங்களை நன்றாக தேய்த்து, அதாவது தண்ணீர் பட முடியாத சில இடங்களை அது கையால் தேய்த்தால்தான் அங்கே தண்ணீர் படும் என்கிற அந்த மாதிரியான உறுப்புகளை, மறைவான உறுப்புகளை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். தாடி அதிகமாக இருப்பவர்கள் அந்த தாடிக்குள்ளே அவர்களுடைய அந்த தண்ணீர் செல்லும் அளவிற்கு கோதி அவர்கள் குளிக்க வேண்டும். இப்படி தேய்த்து குளிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஆக பேணுதலாக அதிலே சிறிதளவு சருகி போனாலும், தண்ணீர் படவில்லையானாலும் நம்முடைய குளிப்பு அந்த நஜீஸில் இருந்து, அந்த கடமையில் இருந்து நாம் நீங்க மாட்டோம்.
கடமை நஜீஸ், அந்த நஜீஸோடு குளிப்பு கடமையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்கம் எதுவுமே நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக உறுப்புகளை, உடலை தேய்த்து குளிப்பதில் ஆக கவனம் செலுத்தி குளிக்க வேண்டும். எந்த ஒரு அவசரமும் இல்லை, நிதானமாக. சில சமயங்களிலே குளிப்பு கடமையானவர்கள் சாதாரண நேரங்களில் அவசரமாக குளிப்பதை போலெல்லாம் இங்கே குளித்து விட்டு வந்துவிட்டோம் என்று சொன்னால் நஜீஸோடு அதே அசுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவமான சூழ்நிலைக்கு நாம் காரணமாகி விடுவோம். ஆக ஷரியத்து சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நம்முடைய குளிப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குளிப்பு கடமையான பிறகு முடிந்த அளவிற்கு தாமதிக்கவே கூடாது. இரவு நேரமாக இருந்தாலும் கூட ஒரு 1 மணி 2 மணி 12 மணி அளவில் ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகிறது. இப்பொழுது இந்த நபி அவர்களுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராத அன் யனாம வஹுவ ஜுனுபுன், அந்த குளிப்பு கடமையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் இரவிலே தூங்குவதற்கு நாடினால் நேராக எழுந்து சென்று கஸல ஃபர்ஜஹு, தங்களுடைய அந்த மறைவிடத்தை முழுவதுமாக கழுவிவிட்டு வல்ல அலி ஸலாத்தி, தொழுகைக்கு ஒளி செய்வதை போல ஒளி செய்து கொள்வார்கள். குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இரவிலே ஒரு 12-1 மணி அளவில் குளிப்பு கடமையாகும் பொழுது அந்த உடனேயே குளிக்க வாய்ப்பு இருந்தால் குளித்துக் கொள்ளலாம். ஆனால் நபி அவர்களுடைய வழிமுறை குளிக்காமல் தூங்க மாட்டார்கள், ஒளி செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க மாட்டார்கள். ஒளி செய்துவிட்டு தங்களுடைய அந்த மறைவிடத்தை கழுவி ஒளி செய்துவிட்டு வந்து தூங்கி பிறகு ஃபஜருடைய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துவிட்டு ஃபஜருடைய தொழுகையை தொழுகுவார்கள். இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டல். நாம் அதே குளிப்பு கடமையோடு உறங்கும் பொழுது இங்கே 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நபி அவர்களுடைய சுன்னத்திற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடும் இங்கே வருகிறது. அதே நேரத்தில் அந்த ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அதே நஜீஸோடு உறங்குவதால் எல்லா விதமான நோய்களும் பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட தீங்குகளும் அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அழகிய வழிமுறை, நன்மைக்கு ஒரு சுன்னத்தை கடைபிடித்ததற்குண்டான நன்மையும் அவனுக்கு கிடைத்துவிடும். அதே நேரத்தில் அவனுடைய மருத்துவ ரீதியாக அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியமான செய்திகளும் அவனுக்கு அங்கே கிடைக்கும். ஆக உடனடியாக தாமதிக்காமல் ஒன்று இரவிலே ஏற்படும் பொழுது ஒளி செய்துவிட்டு உறங்கி பிறகு காலையில் குளித்துக் கொள்ளலாம். பகல் நேரத்திலே ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் உடனடியாக குளித்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஒரு மதீனாவுடைய தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் நேராக வந்ததும் அபூ ஹுரைராவுடைய கையை பிடித்து அழைத்து செல்லும் பொழுது கையை தள்ளி விட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக வீட்டிற்கு சென்று குளித்து விட்டு ஓடோடி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், திடீரென்று கையை உதறிவிட்டு எதற்காக ஓடினீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குளிப்பு கடமையாக இருந்தேன். நீங்கள் வந்து என்னை தொட்டதும் அசுத்தமான இந்த நிலையில் நீங்கள் என்னை தொடுவதை நான் விரும்பவில்லை. எனவேதான் ஓடோடி சென்று குளித்து விட்டு வந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். உடனடியாக உடனுக்குடன், பகலாக இருந்தால் உடனுக்குடன் குளித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு புதுமண தம்பதிகளுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். குளிப்பு கடமையாகி காலை 10-11 மணி வரை அதே அசுத்தத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையும் போய் அதே அசுத்தத்தோடு இருப்பது எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பதை, எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பல இடங்களிலே அந்த நெயில் பாலிஷ், அதே போல டை அடிக்கக்கூடிய, இது 2மே மார்க்கத்தில் அறவே அனுமதி கிடையாது. இன்றைக்கு அதிலும் இன்னமும் கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டு சில பெண்கள், அதே போல டை அடித்துக் கொண்டு சில ஆண்கள் பெண்கள் குளிப்பதையும் ஒழு செய்வதையும் நாம் பார்க்கிறோம்.
எப்பொழுது, அதாவது இரண்டுமே தண்ணீர் அந்த உறுப்பிலே படவிடாமல் தடுக்கக்கூடிய பொருள்கள் தான் இரண்டுமே. டையும் சரி, நெயில் பாலிஷும் சரி, இரண்டுமே தண்ணீரை அங்கே படவிடாது. தண்ணீர் ஒரு இடத்திலே படாமல் எப்படி அவன் குளிப்பு கடமையில் இருந்து நீங்க முடியும்? முழு உடலிலும் தண்ணீர் பட்டாக வேண்டும், அது கட்டாய கடமை, பரல். இப்பொழுது இந்த மாதிரி நேரங்களில் முழுவதுமாக அந்த நெயில் பாலிஷ், டையை முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. 5 நேரம் ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமியன் தொழுவதற்கு எந்த வகையிலும் நெயில் பாலிஷும் அந்த டையும் அவனுக்கு உதவி செய்யும். அடுத்தபடியாக இப்படியெல்லாம் ஷரியத்து சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை பேணி நம்முடைய குளிப்புடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்ளும் பொழுது 2 விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வஇன் குன்தும் ஜுனுபன் ஃபத்ஹரு, குளிப்பு கடமையாகிவிட்டால் நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபத்ஹரு, நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி சட்டங்களை சொல்வதன் மூலமாக உங்களை நாம் சிரமப்படுத்துவதற்கு நாடவில்லை. இதிலே எல்லா வகையிலும் உங்களுக்கு தான் இதிலே ஆரோக்கியமும் பலனும் அடங்கி இருக்கிறது. வலாக்கின் யுரீது லியுதஹீரக்கும் வலியுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும், இப்படி சட்டங்களை சொல்வதற்கு காரணம் உங்களை நான் பரிசுத்தப்படுத்துவதற்கு நாடுகிறேன், அதே போல என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது பரிபூரணப்படுத்துவதற்கு நான் நாடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அல்லாஹுடைய அந்த பரிபூரணம், அவனுடைய அருட்கொடையினுடைய பரிபூரணம் கிடைக்காமல் இந்த குளிப்புடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்வதோ, அதே போல அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவதை நாடுவதை இன்றைக்கு நமக்கு நாமே அதை நாம் கேடு விளைவித்துக் கொள்வோம். ஹஜ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென நபி அவர்கள் உஹதுடைய போருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஓடோடி உஹதுடைய அந்த போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு ஹன்லலா, மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த செய்தி வந்தவுடன் குளிப்பு கடமையாகிவிட்ட அதே நிலையில் போருக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். எங்கே குளித்து விட்டு வந்தால் எல்லோரும் கிளம்பி சென்று விடுவார்களோ, நாமும் வர முடியாத அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விடாமல் போய்விடுமோ என்கிற அந்த ஒரு பதட்டத்தோடு குளிப்பு கடமையாகிவிட்ட அதே நிலையில் நபி அவர்கள் கூப்பிட்டு அந்த குரலுக்கு ஓடோடி வந்து விடுவார்கள். போர் நடைபெறும். போரிலே சில முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாகுவார்கள், கொல்லப்படுவார்கள். அதிலே ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாகுவார்கள். உஹதுடைய போர்க்களத்திலே ஷஹீதாகுவார்கள். போர் முடிந்த பிறகு கடைசியாக எல்லா சஹாபாக்களுடைய உடலை எடுத்து தஃபன் செய்வதற்காக அங்கு அந்த பிணங்களோடு கலந்துவிட்ட அந்த உடலை பிரித்து எடுக்கும் பொழுது ஹன்லலா அவர்களுடைய உடலை பார்த்துவிட்டு எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமடைவார்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலில் மட்டும் யாரோ குளிப்பாட்டியது போல தண்ணீருடைய சொட்டுகளாக இருக்கும். இந்த செய்தி நபி அவர்களிடத்திலே சொல்லப்பட்டதும் நபி அவர்கள் பார்த்துவிட்டு இவருடைய விஷயம் என்னவென்று இவருடைய வீட்டிலே சென்று விசாரித்து வாருங்கள் என்று விசாரிக்க ஆளை அனுப்புவார்கள். வீட்டிலே சென்று விசாரித்து பார்த்தால் அவர்களுடைய மனைவி சொல்வார்கள், குளிப்பு கடமையாகிவிட்ட அதே நிலையில்தான் அவர்கள் போருக்கே வந்தார்கள் என்று தகவல் சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹாதிஹில் மலாயிகத்து தவசிலு ஹன்லலத் இப்னு அபி ஆமீர் மினல் ஜனாபி, மலக்குகள் ஹன்லலா அவர்களுடைய அந்த ஜனாபத்தில் இருந்து மலக்குகள் தான் அவரை குளிப்பாட்டி இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக அல்லாஹு தஆலா சொல்வது போல உங்களை சுத்தப்படுத்துவதற்கு நான் நாடுகிறேன், என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது பரிபூரணப்படுத்த நான் நாடுகிறேன் என்று சொல்வதற்கு ஏற்ப ஹன்லலா அவர்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக 2 விஷயங்களையும் கண்கூடாக அல்லாஹு தஆலா நிகழ்ச்சி காட்டியதை நாம் பார்க்கலாம். குளிப்பு கடமையாகிவிட்ட அதே நிலையில் மரணித்தாலும்
மலக்கின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலை குளிப்பாட்டுகிறான் என்று சொன்னால், அப்பொழுது சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலாக அவர்கள் குளித்து அந்த குளிப்பினுடைய விஷயத்திலே நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அவர்களுக்கு வசீலுல் மலாயிகா என்கிற ஒரு பெயரே இருக்கிறது அல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. காரணம், மலக்குகள் குளிப்பாட்டியதால் வசீலுல் மலாயிகா என்கிற சிறப்பு பெயர். இப்படி எல்லா குளிப்பினுடைய விஷயத்தில் பல செய்திகள் இருக்கிறது. ஆனால் எல்லா செய்திகளையும் இங்கே நாம் சொல்ல முடியாது. எவையெவைகளால் குளிப்பு கடமையாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி தனியாக நேரம் ஒதுக்கிதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குளிப்பு கடமையாகிவிட்ட இந்த நிலையில் இப்பொழுது ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, எப்பொழுதும் போல அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருப்போம். தொழுவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அதே போல குர்ஆன் ஓதுவதற்கும் ஒரே ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி, மனதுக்குள்ளே எண்ணி எதையுமே குர்ஆனை கையில் எடுக்காமல் மனனமாக ஓதுவதற்கும் அனுமதி கிடையாது. திரையின்றி குர்ஆனை தொடவும் கூடாது. ஏதாவது ஒரு நிர்பந்தம், ஒரு துணியை வைத்தோ அல்லது ஏதாவது ஒரு பெட்டியில் வைத்தோ ஏதாவது ஒரு திரையோடு குர்ஆனை தொட்டுக் கொள்ளலாமே தவிர நேரடியாக குளிப்பு கடமையாகிவிட்ட மனிதன் குர்ஆனை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல பள்ளிவாசலில் நுழையக்கூடாது. குளிப்பு கடமையாகிவிட்ட நிலையில் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையக்கூடாது. காபாவை தவாஃபை, அதாவது காபத்துல்லாவை தவாஃபும் செய்ய முடியாது. இந்த 5 காரியங்கள் குளிப்பு கடமையாகிவிட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் இந்த மேடையில் இந்த இடத்திலே வெளிப்படையாக பேச முடியாது என்பதால் தனியாக நேரம் ஒதுக்கி இந்த குளிப்புடைய விஷயத்தில் பலவிதமான இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அலட்சியம் காட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த அமல்கள் இங்கே கேள்விக்குறியாகிவிடும். நாளை மறுமையில் நாம் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த நிலைகளில் எல்லாம் இருந்து நம்மை காத்து ஷரியத்தினுடைய முழு சட்டங்களையும் சுத்தம் சம்பந்தப்பட்ட இன்ன பிற அனைத்து சட்டங்களையும் முழுமையாக கற்று இறைவனை வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.